ஏங்க யாருங்க நீங்க? வெளியில வாங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும்போது நீ நிலிக்கும் போது கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணே நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா, நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கு பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது? அம்மாவா? எங்க அம்மாவே பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சேன்னு? நான் 8:30 கிளம்புறேன்னா 8:15 இருந்து 8:30 வரைக்கும் இந்த பக்கமா வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். இல்லையா இந்த பக்கமா ஒரு நாள் 8:15 இருந்து 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருந்து 6 மாசமா கை காமிச்சிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ன பார்க்க ஆரம்பிச்சு 4வது நாள் நான் உன்னை பார்த்தேன். இங்கே ஹோம் பில்டிங் முன்னாடி வெயிட் பண்ணிதான். அப்புறம் அப்பப்போ அந்த டீ கடையில நின்று தம் அடிக்கும் போது பாத்துருக்கேன். இல்லங்க, தம்லாம் நான் அடிக்க மாட்டேங்க. தெரியும், அந்த கருவாய் தம் அடிப்பான். நீ பால் குடிப்பல்ல? ஆமாங்க. வந்த கோவத்துக்கு 2 உட்லான் தான் வந்தேன். பார்க்க நல்ல பையனா இருக்கியா, அத தப்பிச்சிட்டேன். அப்புறம் சம்பளம் என்ன 9,000மா? 6 தேதியாயும் சம்பளக்கார பிரிக்கவே இல்ல. டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்க. உன் மொபைல்ல பார்த்தேன். எனக்காக தானே? பார்வதின்னு ஒரு நேம் சேவ் பண்ணி இருந்தது, அது யாரு? உங்க அம்மாவா? ஏங்க எதுக்குங்க அம்மாக்கெல்லாம் போய் அந்த பொண்ணு சொன்ன எதையும் நம்பாதம்மா. அத பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. எந்த பொண்ணு சொன்னதை நம்ப கூடாது? என்னாச்சுடா? கனவு ஏதாவது கண்டியா? ஹலோ, ஏங்க அம்மா கிட்ட என்னங்க சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல, எல்லாத்தையும் நீதான் வளரிட்ட. சரிம்மா, அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் சாயங்காலம் வந்து பேசுறேம்மா. ஹலோ கதிரேசா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கங்கற உங்க அம்மாவுக்கு இந்த பயம் பயப்படுற? ஆனா டெய்லி இங்க இருந்து கையை காமிக்கிற, நான் போடுற கலர்லயே ட்ரெஸ் போடுறேன். என்ன லவ்வா? சரி, சாயங்காலம் 5 மணிக்கு இப்ராஹிம் பார்க்ல பார்க்கலாம். எங்க 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 எனக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லைங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு. வரும்போது மறக்காம அந்த சம்பள கவர் எடுத்துட்டு வந்துரு. அவங்க பார்த்த 4வது நாளே பார்த்துருந்தா இந்த மாதிரி ஜோடியா வந்திருக்கலாம். 6 மாசம் வீணா போச்சு. ஐயோ, இவன் ஏன் இங்க நிக்கிறான்? என்னண்ணே மறந்துட்டியா? பாண்டி தம்பினே, எங்க அண்ணன் கூட வேலை பார்க்குறாரு. யூனிஃபார்ம் போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு, கண்டுக்காத. கூட படிக்கிற பொண்ணு, கணக்குல சந்தேகமா? அதான் சப்ஜெக்ட் யாவது மாத்திரா டேய். ஒரு நிமிஷம், இவரை பார்த்ததா உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. ஐஸ் சாப்பிடுங்க. இல்ல எச்சி பண்ணல. wanna be in love? Do you wanna be in love? Come on. டக்குன்னு கேட்டலாமா, நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? என்ன லிப்ஸ்டிக் போட்டியா? Do you wanna be in love? Come on. ஐஸ். Come on, Noah. பணம் கொடுத்துட்டு வா. எவ்வளோண்ணே? 150 ரூபா. 150? என்னண்ணே, எங்க ஊர்ல திருச்சி வர்றதுக்கே 90 ரூபாய் தான். ஆட்டோல வரது இதான் முதல் தடவையா? அதான் போ சரியாயிடும், கொடு. இந்தாங்க. எங்க ஈ ஸ்பிரிட்ன்ற துணி கடையா? நான் ஏதோ ஹோட்டல் நினைச்சிட்டேங்க. உன் ஹிப் சைஸ் என்ன? தெரியாதுங்க. தெரியாதா? ஹலோ, ஒரு நிமிஷம். இவர் ஹிப் சைஸ் என்னன்னு பாருங்க. கையை தூக்குங்க.
ஜென்ஸ் இல்லைங்களா? பரவாயில்ல. 30. தேங்க்ஸ். எதுக்குங்க இப்ப இதெல்லாம்? என் அத்தை பையன் ஒருத்தன் ஒண்ணு மாதிரி இருப்பான். உன் அளவுக்கு எடுத்தா அவனுக்கு கரெக்டா இருக்கும். அதான். அத்தை பையனுக்கா? அளவு எடுக்க தான் கூப்பிட்டு வந்தீங்களா? இது தெரியாம ஆட்டுக்கு வேற பணம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேட்சா இருக்கும்ல? சூப்பர் மேட்சிங். இது சூப்பரா இருக்கு. இல்ல உண்மையா மேட்சா இருக்குங்க. போ. எங்க கிழிஞ்சி இருக்குங்க. பழசுன்னு நினைக்கிறேன். அப்போ இது இது எல்லாம் கிழிஞ்சு தான் இருக்கா? அதான் ஸ்டைல். ஸ்டைலா? என்ன ஸ்டைலோ? அப்ப எனக்கு தானே. பாப்பா எடுங்க எடுங்க. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? உங்க அத்தை பையனுக்கே தச்ச மாதிரி இருக்குங்க. 6,000 rupees, ma'am. பா 6,000மாங்க? பணம் கொடு. என்னது? குடுன்னு சொல்றேன்ல. உங்க அத்தை பையனுக்கு எடுக்கிறதுக்கு நான் அதுக்குங்க பணம் கொடுக்கணும். குடுங்கறேன்ல. எப்படி அந்த கருவாயன் 1 hour பைஸ்லயே ஓகே பண்ணா? எங்க இதே சாரதாஸ்ல எடுத்தா 300 ரூபாயில முடிஞ்சிடும். போலாமா? குடுன்றேன்ல. இத்தனை வாட்டி இருங்க எண்ணிட்டு கொடுக்குறேங்க. இந்தாங்க. 6,000 3 தடவை வேணுனா 4வது தடவை வேணா 7,000 வரும். இல்ல ஒட்டிட்டு இருக்கு போது. இருந்துரு போ. Thank you, ma'am. பல பலன்னு இருக்காங்க. ஐயோ ஓனரு பேசாதீங்க. அண்ணா அது ஒண்ணும் இல்லண்ணே. ஒரு பக்கமா சாஞ்சி ஸ்பேனர் போட்டதால கழுத்து புடிச்சுக்கிச்சு. கழுத்துக்கு மருந்து போட்டாங்கண்ணே. 2 ஊசி போட்டாங்க. வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்கண்ணே. என்னண்ணே? எந்த ஹாஸ்பிட்டலா? அது ஈஸ்பிரிட் ஹாஸ்பிட்டல். ஆமாண்ணே. நாளைக்கு வந்து எங்க நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்க. என்னது? லவ் பண்ணா போய் சொல்லணும், பர்மிஷன் போடணும், அப்புறம் லீவ்லாம் போடணும்னு சொன்னீங்க. முதல் நாளே 2 நடந்துச்சுங்க. பொய்யும் சொல்லிட்டேன், பர்மிஷன் போட்டேன். என்ன சாப்பிடுற? ஒரு மசால் தோசை சொல்லுங்க. இது காஃபி ஷாப். பரவாயில்லைங்க. தோசை சாப்பிட்டு காபி குடிக்கிறேன். ஐயோ இங்க காஃபி மட்டும் தான் கிடைக்கும். ஓ அப்ப ஒரு ப்ரூ காஃபி சொல்லுங்க. இதுல பார், இங்க ப்ரூ காஃபி எல்லாம் கிடைக்காது. எங்க இவ்வளவு காப்பியா? ஆமா. அப்ப நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. 2 Brista floppy. Okay, ma'am. ஹலோ சார், காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. கோல்டு காஃபி சார். இருக்கட்டும்ங்க. இப்பதானே ஆர்டர் பண்ணோம். சூடா எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய் நீங்க போங்க. ரொம்ப ஆறுடி. கோல்ட் காஃபினா அப்படிதான் இருக்கும். எங்க காப்பினாலே சூடா தானுங்க இருக்கணும். கோல்ட் காஃபி ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்றேன்ல. பரவாயில்லைங்க. இங்க இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எங்க அவங்கள பார்த்தேன்ல, வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கும். இவ்வளவுதான் குடிச்சிருக்காங்க. ஓ பரவாயில்லைங்க. இன்னும் இவ்வளவு இருக்கு. இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
ஏங்க ஒரு காப்பி 80 ரூபான்னு போட்டிருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஏமாத்துறாங்க. இது என்ன நான் டீ கடையா? என்னங்க ஒரு பீரே 80 ரூபாய் தான். நீ பீர் அடிப்பியா? ஐயோ மாட்டேன். காப்பியே உங்களுக்காக தான் குடிக்கிறேன். அது கருவாய் அடிப்பான், அதனால தெரியும். அப்போ தண்ணியே அடிக்க மாட்டியா? நான் மட்டும் ஆம்பளே பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சரக்கையும் அடிச்சிருப்பேன் தெரியுமா? போலாமா? சில்லறை வரணுங்க. டிக்ஸியா? ஏங்க 40 ரூபாங்க. ஆமா. சரி, நாளைக்கு 5 மணிக்கு இங்கே மீட் பண்ணலாம். இங்கயா? ஆமா. காவிரி பாலத்துல மீட் பண்ணலாங்க. ஏன்? இங்க வந்தா கொஞ்சம் ஓவரா செலவாகுது. சரி. சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலைல போய் ராமசாமின்னு ஒருத்தரை பார்த்துட்டு வந்துரு. எங்க இருப்பாருன்னு கால் பண்ணி சொல்றேன். யாருங்க இந்த ராமஸ்? உன் நம்பர் என்ன? 9947 00034. ஓகே. ஏங்க அப்படியே ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். உன் நம்பர் என்கிட்ட இருந்தா போதும். என் நம்பர் உனக்கு தேவையில்லை. நீங்க சேவ் பண்ணிக்கலையே? பண்ணியாச்சு. ஓ. நாளைக்கு போகும்போது இதுல இருக்கிற ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டு போ. இதெல்லாம் எனக்காங்க? ஆமா. பாய். உறையூர் உயர்ந்த உள்ளங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நெசவாள பெருமக்களே, பாரம் சுமக்கும் கூலி தொழிலாளர்களே, காவல்துறை நண்பர்களே, இங்கே குடுமையிருக்கும் உழைப்பின் வர்க்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கல்யாண சுந்தரம் உடவிய உறையூர் மண்ணிலிருந்து பேசுகிறேன். நெசவாள பெருமக்கள் நிறைந்த இந்த பகுதியிலே நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக இருந்து மத்திய மாநில அரசை நோக்கி கேட்கிறேன். நாங்கள் நாட்டை கேட்கவில்லை, நீங்கள் ஆளும் கோட்டையை கேட்கவில்லை. உழைப்பவரின் வேர்வை காய்வதற்குள் அவனது ஊதியத்தை கேட்கிறோம். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய போனஸை கேட்கிறோம். இங்கே எங்களது உரிமையை கேட்கக்கூடாதா? எங்களின் போராட்டம் வெற்றி கிட்டும் வரை ஓய மாட்டோம். இது போன்ற போராட்டங்களோ சிறைக்கு செல்வதற்காகத்தான் எனது அப்பா அன்றே எனக்கு ஜீவா என்று பெயர் வைத்தார். விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. ஆனால் இன்று அவர்களது நிலங்கள் மீட்டிங் வந்தா ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? அங்கே இங்கே உலாத்திட்டு இருக்க? இல்ல சார், ராமசாமின்னு ஒருத்தரை பார்க்க வந்து. அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இல்ல சார், மணிமேகலைன்னு ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க. மணிமேகலை? அந்த டீ கடையில் உட்கார். அங்கேயா சார்? ஆனால் மக்களாட்சியில் இன்று மத்திய மாநில அரசு விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணும் செய்யல. அதுதான் உண்மை. இந்த நிலைமையில நாடு போச்சுன்னா நாடு நாசமா தான் போகும். ஆனால் செந்தோழர்களாகிய நாங்கள் ஒருபோதும் போக விட மாட்டோம் என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறோம் என்பதை எனது உரையை இத்தோடு முடிக்கிறேன். உன் பேர் என்னப்பா? சார், என் பேர் கதிரேசன் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு சூப்பர் டூல்ஸ்ல வேலை பார்க்குறேன். மாசம் 9000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் சார். ஊரு விழுப்புரம் பக்கத்துல அரசு சார். பொதுவா விழுப்புரத்துல இருந்து சென்னைக்குள்ள போவாங்க. சென்னைக்கு போனா பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா இங்க அனுப்பி வச்சுட்டாங்க சார். தம் அடிக்க மாட்டேன் சார். தம் அடிக்க மாட்டியா? அடிக்க மாட்டேன். பெரியவரே 2 டீ போடுங்க. சார், டீ காஃபி குடிக்க மாட்டேன் சார். டீயும் குடிக்க மாட்டியா? மாட்டேன். பால்? பால் குடிப்பேன் சார். பெரியவரே ஒரு பால் ஒரு டீ. சரிங்க சார். ராமசாமி நான் தான்.